நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஜனவரி 12ஆம் தேதி உள்துறை செயலாளர் டிஜிபி ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஜனவரி 12ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக உள்துறை செயலாளர் தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஜனவரி 12ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஜனவரி 12ஆம் தேதி உள்துறை செயலாளர் டிஜிபி ஆஜராக உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, விவரங்கள். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஜனவரி 12ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கலான ஆட்கொணர்வு வழக்கு ஒன்றில் அரசு வழக்கறிஞருக்கு முறையாக தகவல் தெரிவிக்கவில்லை என திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி காவல் நிலையத்தில் 2014ஆம் ஆண்டு ஆய்வாளராக பணியாற்றிய சந்திரசேகன் என்பவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. துறை ரீதியான விசாரணைக்கு பின் அவருக்கு 2 ஆண்டுகள் ஊதிய உயர்வு நிறுத்தம் செய்து திருநெல்வேலி சரக டிஐஜி உத்தரவு பிறப்பித்த நிலையில் இதை எதிர்த்த மேல்முறையீட்டில் இறுதியாக ஊதிய உயர்வு நிறுத்தம் செய்த தண்டனை 6 மாதங்களாக குறைத்து டிஜிபி உத்தரவிட்டிருந்தார். ஆய்வாளர் முறையாக தகவல்களை தெரிவித்ததாக அரசு வழக்கறிஞர் அனுப்பிய கடிதத்தை பரிசீலிக்காமல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறி சந்திரசேகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் வழக்கு விசாரித்த உயர்நீதிமன்றம் தண்டனை விதித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்தும் 2016ஆம் ஆண்டு பதவி உயர்வு பட்டியலில் சந்திரசேகன் பெயரை நீக்கும்படியும் கடந்த ஏப்ரல் மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என சந்திரசேகரன் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி ஆஷா முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது பதவி உயர்வு பட்டியலில் தனது பெயரை சேர்க்க கோரி உயர்நீதிமன்ற உத்தரவு நகலுடன் அனுப்பப்பட்ட விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படவில்லை என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்ட நிலையில் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை இதுவரை அமல்படுத்தாத நடவடிக்கை எடுக்கவில்லை என உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்து தடை உத்தரவு பெறவில்லை என்றும் இது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்பதால் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், டிஜிபி வெங்கட்ரமணன் ஆகியோர் ஜனவரி 12ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி PT ஆஷா உத்தரவிட்டிருக்கிறார். இடைப்பட்ட காலத்தில் உத்தரவை அமல்படுத்தினாலோ மேல்முறையீடு செய்து தடை உத்தரவு பெற்றாலோ இருவரும் நேரில் ஆஜராக அவசியமில்லை எனவும் நீதிபதி தனது உத்தரவு